கொழும்பு அரசு இந்த இணை தலைவர்களாக இருந்த இந்த ஆசிய அபிவிருத்தி வங்கி, உலக வங்கி, ஐநா ஸ்தாபன பொறுப்பாளர்களை கேட்டுக்கொண்டது, நாங்கள் வடக்கு கிழக்குக்கு மட்டும் என்று சொல்லி ஒரு பெரிய அபிவிருத்தி நிதியம் ஒன்றை உருவாக்கி அதற்காக நாங்கள் ஒரு திட்டத்தை முன்மொழிந்தால் தென்னிலங்கை மக்கள் குழம்பி போவார்கள். எனவே நாங்கள் தென்னிலங்கையில் உள்ள மக்களுக்காக ஒரு திட்டத்தை இத்துடன் இணைத்தால் தென்னிலங்கை மக்களை சமாதானப்படுத்த முடியும் என்று சொன்னார்கள். அது தொடர்பாக அந்த இணைத்தலைவர்கள் புலிகளுடைய அரசியல் துறை பொறுப்பாளருடன் பேசினார்கள். அரசியல் துறை பொறுப்பாளர் தமிழ்ச்செல்வன் இங்கே தெளிவாக சொன்னார், அது அவர்களுடைய தெரிவு முடிவு. தென்னிலங்கைக்கு ஒரு திட்டத்தை தயாரிக்க வேண்டாம் என்று சொல்வதற்கு எங்களுக்கு உரிமை இல்லை. அதை அவர்கள் செய்யலாம், அவங்களுக்கு எதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. எனவே கிளிநொச்சியில் பீட்டோம் செயலகம் உருவாக்குவதாக தீர்மானிக்கப்பட்டது. ஆவணமும் கையெழுத்து வைக்கப்பட்டது. ஆனால் இன்றைய ஆட்சியாளர்களாக இருந்த இந்த ஜேவிபி கட்சியினர் நீதிமன்றத்துக்கு சென்றார்கள். சுனாமியால் பாதிக்கப்படாத ஒரு மாவட்டமான கிளிநொச்சியில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மீளமைப்பதற்கான கட்டமைப்பை கொண்டு போய் வைத்திருப்பது என்பது விடுதலை புலிகளின் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதற்கு சமன். எனவே இதனை அனுமதிக்க கூடாது என்று சொல்லி நீதிமன்றத்துக்கு போனார்கள். அதன் மூலம் அந்த சுனாமி கட்டமைப்பு இல்லாமலே போனது. அந்த பணிகளும் செய்ய முடியாமல் போனது. மிக துல்லியமாக திட்டமிட்டு ஆடுகின்ற நாடகங்களில் இவை உண்டு. எவ்வாறு வலது கையால் கொடுத்து இடது கையால் பறிப்பது என்பது இலங்கையில் காலங்காலமாக தொடர்ச்சியாக வந்த அரசுகளுக்கும் இந்த அரசியல் செயற்பாடுகளுக்கும் மிக தெளிவாக தெரிந்து உண்டு. பெரும்பாலான தமிழ் மக்களுக்கு இந்த விடயம் தெரியாது, அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பே இருக்கவில்லை. இவர் நிரம்ப விடயங்கள் நடந்திருக்கின்றன. முதலாவது வடகிழக்கு அபிவிருத்தி பிரணாளுக்கான நிதியத்தை கையெழுத்து வைக்காமலே தடுத்தார்கள். இதற்கு கையெழுத்து வைத்த பின்பு அந்த அமைவிடத்தை கிளிநொச்சிக்கு கொண்டு வந்து தாங்களே விட்டுவிட்டு அதற்கு எதிராக நீதிமன்றத்துக்கு போக வைத்து அதன் மூலம் அதை செயல் இழக்க செய்தார்கள். இதுதான் வரலாறு. இப்பொழுது நாங்கள் பேசுவது கடந்த கால அனுபவத்திலிருந்து ஜேவிபி சில விஷயங்களை கற்றுக்கொள்ளுமா என்பதுதான். தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் சமாதான பேச்சுவார்த்தை துவங்கி யுத்த நிறுத்தங்கள் செய்யப்பட்டு பேச்சுவார்த்தை துவங்கின ஆரம்ப காலங்களில் அந்த இரண்டு அரசாங்க தரப்பினரும் புலிகள் தரப்பினரும் வழங்கி கொண்ட முதலாவது விடயம் என்னென்னு சொன்னால் இந்த பேச்சுவார்த்தை அரசியல் தீர்வை தேடுவது என்ற விடயங்கள் எல்லாம் நீண்ட காலமாக செல்லும் என்றபடியினால் அதுவரையும் மக்களை துன்பத்தில் வைத்து பாதிக்க வைக்க கூடாது என்பதற்காக நாங்கள் அதற்கான உடனடி மனிதாபிமான பணிகளை செய்ய வேண்டும், அந்த இடத்தில் இரு பகுதியும் உடன்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தார்கள். இரண்டு பகுதியும் அந்த முடிவுக்கு வருவதற்கு தூண்டுதலாக இருந்தது இந்த சர்வதேச தலைமைத்துவம் என்று சொல்லக்கூடிய நோர்வே, ஜப்பான், ஐரோப்பிய யூனியன், அமெரிக்கா. இந்த நான்கு பெரிய தலைமைத்துவத்தின் கீழ் தான் இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே ஒருங்கிணைக்கப்பட்டன. எனவே அவர்களது வழிகாட்டலில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வடகிழக்கை மீள கட்டி எழுப்புவதற்கான ஒரு நிதியத்தை உருவாக்குவது என்று சொல்லியும் இந்த வடகிழக்கினுடைய முன்னுரிமைகளை உடனடியாக கணிப்பீடு செய்வது என்றும் தீர்மானிக்கப்பட்டது. அப்படி அந்த கணிப்பீடு செய்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு, மிக சவாலான பொறுப்பு, அந்த சவாலான பொறுப்பை கூட ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி ஸ்தாபனமே பொறுப்படுத்திருந்தது. ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி ஸ்தாபனத்தின் பொறுப்புடன் அந்த ஒருங்கிணைப்பின் கீழ் அனைத்து சர்வதேச நிறுவனங்களும் அனைத்து அரசு நிறுவனங்களும் இணைந்து ஒரு மிகப்பெரிய தேவை மதிப்பீட்டு அறிக்கை ஒன்றை உருவாக்கி இருந்தார்கள். வடக்கு கிழக்கினுடைய முன்னுரிமைகளும் அதை எவ்வாறு செய்யலாம் என்பது பற்றியும் அதற்கான பட்டியலும் அதற்கான செலவு பட்டியலும் கிட்டத்தட்ட $1.9 பில்லியன் அதுக்கான உத்தேச மதிப்பீடாக செய்யப்பட்டிருந்தது. இதை நாங்கள் உள்ளூர் அரசியல்வாதிகளோ உள்ளூர் நிர்வாகிகளோ மட்டும் செய்யவில்லை. ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி ஸ்தாபனம், ஆசிய அபிவிருத்தி வங்கி, உலக வங்கி, ஜப்பானுடைய ஜைகா என்று சொல்லுகிற நிறுவனம் எல்லாம் சேர்ந்துதான் இதை செய்தது. அறிக்கை அவர்களால் தான் உருவாக்கப்பட்டது. ஆனால் ஒருங்கிணைப்பு பணி UNDP தலைமைத்துவ ஒருங்கிணைப்பு பணியும் அனைத்து பணிகளும் செய்யப்பட்டது. அவர்கள் வானத்தில் இருந்து செய்யவில்லை. வந்து எங்களுடைய மக்களுடனும் சமூக நிறுவனங்களுடனும் அரசாங்க திணைக்கள அலுவலர்கள் உட்பட அனைவருடனும் இருந்து பல்வேறு விதமான செயற்பட்டறைகள் பயிற்சி எல்லாம் செய்து புள்ளிவிவரங்களை சேகரித்து கலந்துரையாடல் நடத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு பயிற்சியாகவே அது நடந்தது. வடகிழக்கு முழுக்க நடந்தது. மிக வேகமாகவும் துல்லியமாகவும் உள்ளவருக்கு அந்த வேலைகள் செய்யப்பட்டது. அந்த நிதியம் $1.9 பில்லியன் நிதியத்தை பங்களிப்பதற்கு ஜப்பானும் நோர்வேயும் ஐரோப்பிய யூனியனும் அமெரிக்காவும் கூட உடன்பட்டிருந்தன. இது சம்பந்தமாக இந்த நிதியத்தை எவ்வாறு கையாளுவது என்பதை விடுதலை புலிகளும் அரசும் பேசிய போது அவர்கள் வடக்கு கிழக்கு புனர்வாழ்வு நிதியம் என்ற ஒரு நிதியத்தை உருவாக்கி
அந்த நிதியத்துக்குள் இதை கொண்டு போய் இந்த நிதியை போட்டு அந்த நிதியத்துக்கூடாக இதை செய்வோம் என்று கூட தீர்மானித்திருந்தார்கள். அந்த நிதியத்தை கையாளுகின்ற பொறுப்பு கூட சர்வதேச நிறுவனத்தின் கண்காணிப்பிலும் ஒரு கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. இந்த NERF என்று சொல்லுகின்ற NERF நார்த் ஈஸ்ட் ரீஹபிலிட்டேஷன் ஃபண்ட் என்கின்ற அதற்காகத்தான் சிறப்பான ஒரு செயலகத்தை உருவாக்குவதாக ஷிரான் என்று சொல்லி போட்டு வடக்கு கிழக்கு உடனடி மனிதாபிமான புனர்வாழ்வு தேவைகளுக்கான செயலகம் என்று சொல்லி ஒரு செயலகத்தை உருவாக்கி அந்த செயலகத்து தலைமை அலுவலகத்தை கிளிநொச்சியிலேயே அரசாங்கம் புலிகளும் சேர்த்து அமைத்திருந்தார்கள். ஆனாலும் அந்த வடக்கு கிழக்கு புனர்வாழ்வு நிதியம் மிக நிறைந்த சவால்களுக்கு மத்தியில் சர்வதேச நிபுணத்துவம் கொண்டவர்களும் தமிழ் விடுதலை புலிகளின் சமாதான செயலகமும் இலங்கை அரசாங்கத்தின் சமாதான செயலகம் இணைந்து அதற்கான ஆவணத்தை முழுமையாக தயாரித்தது. எவ்வாறு அந்த நிதியத்தை இயக்குவது, எவ்வாறு அதற்கான திட்ட முன்மொழிவுகளை பெறுவது, யார் எவ்வாறு அதில் அமலாக்குவது என்ற எல்லா விடயங்களும் அங்கு ஒவ்வொரு சரத்துக்களாகவே இணைக்கப்பட்டன. ஒரு சிறந்த ஆவணமாக சர்வதேச புலமையாளர்களால் நிபுணத்துவம் கொண்டவர்களாலுமே தயாரிக்கப்பட்டது. அதுக்கு முதன்மையாக இந்த உலக வங்கியும் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி ஸ்தாபனமும் ஆசிய அபிவிருத்தி வங்கியும் தலைமை வகித்தன. அவர்களே முழு நேரமாக இதில் ஈடுபட்டிருந்தார்கள். அவ்வாறு அந்த ஆவணம் முற்று பெற்று 2 தரப்பு கையொப்பங்களையும் பெறுவதற்காக அந்த ஆவணத்தை கொண்டு அதாவது அடுத்த நாள் வருவதாக இந்த உலக வங்கியின் தலைவரும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நாட்டு பொறுப்பாளரும் உலக வங்கியுடைய இலங்கைக்கு பொறுப்பாளரும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கை பொறுப்பாளரும் ஐநா அபிவிருத்தி ஸ்தாபனத்துடைய பொறுப்பாளரும் கிளிநொச்சிக்கு தகவல் அனுப்பியிருந்தார்கள். முதல் நாள் வரையும் கொழும்பிலிருந்து ஆவணத்தின் கடைசி வரி புள்ளி வரையும் இருந்து எல்லாவற்றையும் சரிபார்த்து கொழும்பு அதற்கு முழுமையாக உடன்பட்ட பின்புதான் அந்த தீர்மானம் அன்று மாலையில் எடுக்கப்பட்டது. நான் அதில் நேரடியாக சம்பந்தப்பட்டிருந்தேன். அன்று மாலை 4 மணி வரையும் கொழும்பில் இருந்து அந்த வேலைகளை எல்லாம் உறுதி செய்த பின்பு அடுத்த நாள் காலையில் அந்த ஆவணத்தை கொண்டு அவர்கள் கிளிநொச்சிக்கு வருவார்கள். கிளிநொச்சியில் புலிகளின் சார்பாக கையெழுத்தை பெற்றுக் கொள்வார்கள். அதற்கு பிறகு அரசாங்கத்தின் கையெழுத்தையும் பெற்றுக் கொள்வார்கள். எனவே அதன் மூலம் இந்த ஆவணம் நடைமுறைக்கு வரும் என்று தீர்மானிக்கப்பட்டது. ஆனாலும் மறுநாள் அதிகாலை 6 மணி இருக்கும். உலக வங்கியினுடைய இலங்கைக்கு பொறுப்பான பீட்டர் ஹெரால்ட் எனக்கு தொலைபேசி எடுத்து சொன்னார். செல்வின் ஒரு சின்ன குழப்பம் என்னவென்று சொன்னால் இலங்கை தரப்பு அந்த ஆவணத்தில் கையெழுத்திடமும் இன்னும் பல திருத்தங்களை தாங்கள் திருத்தம் செய்ய வேண்டுமாம். எனவே தாங்கள் இப்பொழுது இந்த ஆவணத்தில் கையெழுத்திட மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். தாங்கள் சொல்லுகின்ற மேலதிக திருத்தங்களை எல்லாம் இன்னும் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். என்ன செய்வது? நான் சொன்னேன், நீங்கள் அதை நேரடியாகவே அரசியல் துறை பொறுப்பாளருக்கு சொல்லுங்கள் என்று. அதன்படி 8:30 மணிக்கு அவர்கள் விலங்கு வானூர்தியில் கிளிநொச்சிக்கு வந்தார்கள். நான் அதற்கு முன் அரசியல் துறை பொறுப்பாளர் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு இந்த விடயத்தை சொல்லிவிட்டேன். அவர் சொன்னார், இது பெரிய விடயம் இல்லை, நாங்கள் எதிர்பார்க்கின்ற விடயம் தான். இலங்கை அரசாங்கம் இப்படியெல்லாம் இறங்கி வந்து நம்பிக்கையாக நடக்கும் என்பதில் எங்களுக்கு எப்பயும் நம்பிக்கை இருந்ததில்லை. என்றாலும் பார்ப்போம், நாங்கள் எங்களுடைய கடமைகளை செய்வோம் என்று. அதன்படி உலக வங்கி என்னுடைய இலங்கை பொறுப்பாளரும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பொறுப்பாளரும் ஐநா ஸ்தாபனத்து 3 பொறுப்பாளர்களுமாக இருந்த பீட்டர் ஹெரால்ட், ஜோன் கூனி, மிகேல் பெர்மியோ 3 பேரும் கிளிநொச்சிக்கு வந்தார்கள். அரசியல் துறை தலைவரை சந்தித்தார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குது, நீங்கள் கையெழுத்து வைத்தால் அதுக்கு பிறகு நாங்கள் போய் அவரிடம் திருத்தங்களை கேட்கலாம் என்று. தமிழ்ச்செல்வன் மிக தெளிவாக சொன்னார், நாங்கள் ஒரு ஆவணத்தில் கையெழுத்து வைத்தால் அதற்கு பிறகு அந்த ஆவணத்தை திருத்துவதற்கு யாருக்கும் அனுமதிக்க மாட்டோம். இலங்கை அரசாங்கம் இன்னமும் இந்த ஆவணத்தை திருத்துவதில் திருப்தி அடையவில்லை என்று கருதினால் ஆவணத்தை அவர்களிடமே கொண்டே கொடுங்கள். அவர்கள் வேண்டிய காலத்தை எடுத்து ஆவணத்தை திருத்திய எங்களுக்கு கொண்டு வாருங்கள். அவர்கள் கையெழுத்து வைத்த பின் நாங்கள் கையெழுத்து வைக்கின்றோம். ஏனென்றால் இவ்வாறு நாங்கள் கையெழுத்து வைத்த ஆவணத்தில் ஒரு புள்ளியை கூட மாற்றுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இவ்வாறு தான் அந்த வடக்கு கிழக்கு அபிவிருத்தி நிதியத்திற்கான அந்த முதன்மையான விடயம் ஒட்டுமொத்தமாக சிதைக்கப்பட்டது. இதுதான் இந்த இலங்கையுடைய கடந்த கால அனுபவமாக இருக்கின்றது. இதற்கு முன்பு என்ன நடந்ததுன்னு சொன்னால் 1.9 பில்லியனுக்கு பெறுமதியான தேவை மதிப்பீட்டு ஆய்வுகள் செய்த பின்பு கொழும்பு அரசு இந்த இணை தலைவர்களாக இருந்த இந்த ஆசிய அபிவிருத்தி வங்கி, உலக வங்கி, ஐநா ஸ்தாபன பொறுப்பாளர்களை கேட்டுக்கொண்டது, நாங்கள் வடக்கு கிழக்குக்கு மட்டும் என்று சொல்லி ஒரு பெரிய அபிவிருத்தி நிதியம் ஒன்றை உருவாக்கி அதற்காக நாங்கள் ஒரு திட்டத்தை முன்மொழிந்தால் தென்னிலங்கை மக்கள் குழம்பி போவார்கள். எனவே நாங்கள் தென்னிலங்கையில் உள்ள மக்களுக்காக ஒரு திட்டத்தை இத்துடன் இணைத்தால் தென்னிலங்கை மக்களை சமாதானப்படுத்த முடியும் என்று சொன்னார்கள். அது தொடர்பாக அந்த இணைத்தலைவர்கள் புலிகளுடைய அரசியல் துறை பொறுப்பாளருடன் பேசினார்கள். அரசியல் துறை பொறுப்பாளர் தமிழ்ச்செல்வன் மிக தெளிவாக சொன்னார், அது அவர்களுடைய தெரிவு முடிவு. தென்னிலங்கைக்கு ஒரு திட்டத்தை தயாரிக்க வேண்டாம் என்று சொல்வதற்கு எங்களுக்கு உரிமை இல்லை. அதை அவர்கள் செய்யலாம், அவங்களுக்கு இதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று. அதன் பிறகு மிக விரைவாக இலங்கை அரசாங்கம் ரணிலுடைய தலைமையில் இலங்கை அரசாங்கம் தென்னிலங்கைக்கென ரைசிங் ஃப்ரம் ஆசஸ் நினைக்கிறேன்
அப்படி ஒரு டாக்குமெண்டோட தயாரித்தது. அந்த ஆவணம் $2 பில்லியன். வடகிழக்கிற்கு ஆவணம் 1.9 பில்லியன். எனவே அதை விட ஒரு கொஞ்சம் கூடியதாக $2 பில்லியன் கொண்ட திட்ட முன்மொழிவாக அது கொண்டு வரப்பட்டது. கொண்டு வந்த பிறகு இந்த திட்ட முன்மொழிவு விடயத்தை இந்த இணை தலைமை நாடுகளுடைய கூட்டம் டோக்கியோவில் நடைபெறுவதாக இருந்தது. எனவே அந்த டோக்கியோ மாநாட்டுக்கு சமர்ப்பிக்க முன்பு மீண்டும் அந்த இணை தலைமை நாடுகள் கிளிநொச்சிக்கு வந்தன. அரசியல் பொறுப்பாளர் தமிழ்ச்செல்வனை கேட்டார்கள். இப்பொழுது அரசாங்கத்திடம் தென்னிலங்கைக்கான ஆவணம் ஆயத்தமாக இருக்கின்றது, எங்களிடம் வடகிழக்கிற்கான ஆவணம் ஆயத்தமாக இருக்கின்றது. இப்பொழுது அரசாங்கம் கேட்கின்றது, இந்த ஜப்பானில் டோக்கியோவில் நடக்க போகின்ற மகாநாட்டில் இரண்டையும் ஒரு ஆவணமாக சமர்ப்பிப்போம் என்று. அந்த இடத்தில் கூட விடுதலை புலிகள் உறுதியாக இருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், இந்த ஜப்பானிய மகாநாடு, இந்த தேவை மதிப்பீடு ஆய்வு, இந்த நிதியம் உருவாக்குவது எல்லாமே போர் சார்ந்த வடகிழக்கு தொடர்பான பேச்சுவார்த்தை குழுவின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்ட விடயம். தென்னிலங்கைக்கான தெரிவுகளை சமர்ப்பிப்பு என்பது இலங்கை அரசாங்கத்துடைய விருப்பு தெரிவு. இந்த இடத்தில் அந்த ஆவணத்தையும் இந்த ஆவணத்தோடு இணைத்து ஒரு ஆவணமாக கொடுப்பதற்கு நாங்கள் உடன்பட மாட்டோம். ஏனென்றால் அது இந்த சிறப்பு தேவைகளை ஒரு வகையில பலவீனமாக்கும். ஆனால் நீங்கள் அந்த மகாநாட்டில் உங்களுடைய தெற்கிற்கான முன்மொழிவுகளை நீங்கள் கொடுப்பதில் நாங்கள் எந்த எதிர்ப்பும் இல்லை. ஆனால் வடகிழக்கிற்கான ஆவணத்தோடு இணைத்து ஒரு ஆவணமாக கொடுப்பதில் நாங்கள் உடன்பாடு இல்லை என்று தெளிவாக சொல்லிவிட்டார்கள். பின்பு டோக்கியோவில் நடந்த மாநாட்டில் அந்த 2 ஆவணங்களும் தனித்தனியாகத்தான் கொடுக்கப்பட்டது. ஆனாலும் வடகிழக்கிற்கான அந்த 1.9 பில்லியனை கொண்டு வருவதற்கான அந்த நார்த் ஈஸ்ட் ரீஹபிலிட்டேஷன் ஃபண்ட் என்கின்ற அந்த நிதியத்தை உருவாக்குவதில் இலங்கை அரசாங்கம் கையெழுத்து விடாமல் இழுத்தடிப்பு செய்ததினால் வடகிழக்கிற்கான அந்த நிதியம் எங்களுக்கு இல்லாமல் போனது. ஆனால் தென்னிலங்கைக்கான நிதியத்தை தாங்கள் ஏதோ ஒரு வகையில் பெற்று தென்னிலங்கையில் தங்களுடைய காரியத்தை செய்தார்கள். இதுதான் முதன்மையாக எங்களுக்கு கிடைத்த அனுபவம். அதன் பின்பு 2004ஆம் ஆண்டு ஆழி பேரலை அவலம் வடகிழக்கை சீரழித்தது, தென்னிலங்கையிலும் சீரழித்தது. இந்த வடகிழக்கை சீரழித்த பின்பு விடுதலை புலிகளும் அரசும் ஏதோ ஒரு வகையில் மானிட துயரை நாங்கள் கையாள வேண்டும் என்பதற்காக உடன்பாட்டுக்கு வந்தார்கள். ஆழி பேரலைக்கான அனர்த்தங்களிலிருந்து மீள்வதற்கான ஒரு நிதியத்தையும் ஒரு பொறிமுறையையும் கண்டறிவது என்று அதன்படி 2 தரப்பின் சார்பாகவும் பேசப்பட்டது. பேசி ஆழி பேரலைக்கு பீட்டோம்ஸ் என்று சொல்லுகின்ற, அதாவது போஸ்ட் சுனாமி ஆர்கனைசேஷன் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் என்று சொல்றது, அதாவது ஆழி பேரலைக்கு பின்னான நிலைமைகளை கையாளுவதற்கான ஒரு கட்டமைப்பு என்று சொல்லி ஒரு விடயத்தை உருவாக்கியது. அந்த கட்டமைப்பை உருவாக்குகின்ற விடயத்திலும் கூட சரத்துக்களை எழுதுகின்ற விடயத்தில் கூட எங்களுடைய பொருளாதார ஆலோசகராக இருந்த கலாநிதி ஜோய் மகேஸ்வரன் அவர்களும் நானும் முழுமையாக ஈடுபட்டிருந்தோம். இலங்கை அரசாங்கத்தினுடைய அலுவலர்களோடு கொழும்பிலிருந்து பல நாட்கள் இதற்காக நாங்கள் செலவழித்தோம். உலக வங்கியின் இலங்கை தலைமைச் செயலர், ஐநா நிறுவனத்தின் செயலகத்தில், ஆசிய அபிவிருத்தி வங்கியில் இருந்து மாறி மாறி எல்லாவங்களையும் மிக நுணுக்கமாக செய்து கொண்டு வந்தோம். இறுதியாக ஒரு வடிவம் வரப்பட்டது. அந்த ஆவணம் பீட்டோம்ஸ் டாக்குமெண்ட் என்று சொல்லப்பட்டது. அந்த ஆவணத்தை இலங்கை அரசாங்கம் சார்பாக அன்றைய காலங்களில் இலங்கை புனர்வாழ்வுக்கும் பெருந்தோட்ட கைத்தொழில் கட்டமைப்புகளுக்கும் பொறுப்பாக இருந்த அமைச்சின் செயலாளர் ஜெயசிங் அவர்கள் கையெழுத்திட்டார். தமிழ்ல விடுதலை புலிகள் சார்பாக அந்த ஆவணத்தை கிளிநொச்சியில் வைத்து கிளிநொச்சியில் திட்டமிடல் செயலகத்திற்கு பொறுப்பாக இருந்த ரஞ்சன் லாலா என்று சொல்லப்படுகிற தினேஷ்குமார் கையெழுத்திட்டார். அந்த ஆவணம் ஒருவாறு கையெழுத்திட்டப்பட்டது. பீட்டோம்ஸ் என்கின்ற அந்த செயலகத்தின் கட்டமைப்பு எங்கே இருக்கும் என்ற பேச்சுவார்த்தை நடந்த போது விடுதலை புலிகள் தெளிவாக சொன்னார்கள், கிழக்கு மாகாணம் மிக மோசமான அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. வடக்கு மாகாணத்தில் முல்லைத்தீவு மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கிழக்கு மாகாணத்தில் 3 மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த பீட்டோம்ஸ் தலைமைச் செயலகத்தை நாங்கள் திருவண்ணாமலையிலேயே வைப்போம் என்று. திருவண்ணாமலையில் வைத்தால் எல்லோருக்கும் வசதி, நீங்கள் எல்லோரும் இலகுவாக தொடர்பு கொள்ள முடியும். கிழக்கு மாகாண மக்களுக்கு இந்த விடயங்களை எல்லாம் இலகுவாக செய்ய முடியும். முல்லைத்தீவு மாவட்டம் பக்கத்திலானே இருக்கின்றது என்று. ஆனால் கொழும்பு சமாதான செயலகம் இந்த இடத்தில் சொன்னது, இல்லை இல்லை, திருவண்ணாமலையில் வேண்டாம், இதனை நாங்கள் கிளிநொச்சியிலேயே வைப்போம். ஏற்கனவே அந்த சிரான் என்று சொல்லுகின்ற அந்த அவசரகால செயலணி அலுவலகம் கிளிநொச்சியில் இருந்தபடியினால் இதை கிளிநொச்சியிலேயே வைப்போம். நாங்கள் கொழும்பில் இருந்து நாங்கள் வந்து போகின்றோம் கிளிநொச்சிக்கு, அங்கேயே இருக்கட்டுக்கும் என்று விடுதலை புலிகள் சார்பில் நானும் அதை வலியுறுத்தி இருந்தேன். நானும் தான் அந்த உடனடி செயலணிக்கான பொறுப்பாளராக இருந்தேன், பணிப்பாளராக இருந்தேன். கிளிநொச்சிக்கு பதிலாக திருவண்ணாமலையில் வைப்பதுதான் பொருத்தமானது, தர்க்கமானது, சாத்தியமானதும் கூட என்று. ஆனால் கொழும்பு சமாதான செயலம் அதற்கு உடன்படவே இல்லை. கிளிநொச்சியில் வைப்போம் என்று சொல்லி அவர்கள் அதில் உறுதியாக நின்றார்கள். எனவே விடுதலை புலிகள் விட்டுவிட்டார்களோ, நீங்கள் விரும்பின வரையே வையுங்கோ. எனவே கிளிநொச்சியில் பீட்டோம்ஸ் செயலகம் உருவாக்குவதாக தீர்மானிக்கப்பட்டது. ஆவணமும் கையெழுத்து வைக்கப்பட்டது. ஆனால் இன்றைய
ஆட்சியாளர்களாக இருந்த இந்த ஜேவிபி கட்சியினர் நீதிமன்றத்துக்கு சென்றார்கள். சுனாமியால் பாதிக்கப்படாத ஒரு மாவட்டமான கிளிநொச்சியில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மீளமைப்பதற்கான கட்டமைப்பை கொண்டு போய் வைத்திருப்பது என்பது விடுதலை புலிகளின் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதற்கு சமன். எனவே இதனை அனுமதிக்க கூடாது என்று சொல்லி நீதிமன்றத்துக்கு போனார்கள். அதன் மூலம் அந்த சுனாமி கட்டமைப்பு இல்லாமலே போனது. அந்த பணிகளும் செய்ய முடியாமல் போனது. மிக துல்லியமாக திட்டமிட்டு ஆடுகின்ற நாடகங்களில் இவை உண்டு. எவ்வாறு வலது கையால் கொடுத்து இடது கையால் பறிப்பது என்பது இலங்கையில் காலங்காலமாக தொடர்ச்சியாக வந்த அரசுகளுக்கும் இந்த அரசியல் செயற்பாடுகளுக்கும் மிக தெளிவாக தெரிந்து உண்டு. பெரும்பாலான தமிழ் மக்களுக்கு இந்த விடயம் தெரியாது, அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பே இருக்கவில்லை. இவர் நிரம்ப விடயங்கள் நடந்திருக்கின்றன. முதலாவது வடகிழக்கு அபிவிருத்தி பிரணாளுக்கான நிதியத்தை கையெழுத்து வைக்காமலே தடுத்தார்கள். இதற்கு கையெழுத்து வைத்த பின்பு அந்த அமைவிடத்தை கிளிநொச்சிக்கு கொண்டு வந்து தாங்களே விட்டுவிட்டு அதற்கு எதிராக நீதிமன்றத்துக்கு போக வைத்து அதன் மூலம் அதை செய்தார்கள். இதுதான் வரலாறு. இப்பொழுது இந்த இடத்தில் எந்த கட்சி எந்த அமைப்பு இந்த பீட்டம் இதையும் செயலிட இழக்க செய்ததோ அந்த அமைப்பு இப்பொழுது இலங்கை முழுவதற்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு ஒன்றை தேடிக்கொண்டிருக்கின்றது. அவர்கள் அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வாறு சர்வதேசத்தோடு வேலை செய்யும் போது வாக்குறுதிகளை நேர்மையாக செய்வது, எந்த விதமான கரவு இல்லாமல் தவறான நோக்கங்கள் இல்லாமல் இப்படியான விடயங்களை கையாளுவது என்பது முதன்மையானது. வெறுமனே நிதியை திரட்டுவது என்பதல்ல முக்கியம். அந்த நிதியை கையாளுவது, முன்னுரிமைகளை தீர்மானிப்பது, அதற்கான கட்டமைப்புகளை உருவாக்குவது, பல விடயங்கள் இருக்கின்றன. இலங்கையில் முன்னொரு காலத்தில் 30 வருடத்தில் நிறைவேற்றுவதாக தீர்மானிக்கப்பட்டிருந்த மகாவலி அபிவிருத்தி திட்டம் ஜேஆர் ஜெயவர்தன காலையில் காவனி திசாநாயக்க தலைமையில் துரிதப்படுத்தப்பட்ட ஆக்சலரேட்டர் மகாவலி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சொல்லி துரிதப்படுத்தப்பட்ட மகாவலி அபிவிருத்தி திட்டம் என்று 5 வருடங்களுக்கு குறுக்கப்பட்ட அந்த 5 வருடத்துக்குள் நிறைவேற்றப்பட்டது. எனவே மிகப்பெரிய பாரிய இலக்குகளை மிக இறுக்கமாக நடத்துவதில் இலங்கைக்கு அனுபவம் இருந்திருக்கின்றது கடந்த காலில், நாங்கள் மறப்பதற்கில்லை. ஆனால் அந்த மகாவலி அபிவிருத்தி திட்டத்திற்கு அந்த வளங்கள் முழுமையாக அந்த மகாவலி அபிவிருத்தி திட்டத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்டதா என்பதில் மிகப்பெரிய கேள்விகள் பல இருக்கின்றன, பல 100 இருக்கின்றன. எவ்வாறு நிதிகள் கையாளப்பட்டது, எவ்வளவு நிதி வெளியே போனது என்ற விடயங்கள் எல்லாம் அங்கு பின்னால் இருக்கின்றது. ஒரு பக்கம் சாதனையும் இருக்கின்றது, மற்ற பக்கம் நிரம்ப குறைபாடுகள், தவறுகள், மோசடிகள், ஊழல்கள் என்ற விடயங்களும் இருக்கின்றது. அது ஒரு புறம். 30 வருடத்தில் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக காடுகளை அழித்து ஆட்டை திருப்பி மீளவும் அந்த இடங்களில் புதுசாக காடுகளை உருவாக்கி ஒரு இயற்கை சமநிலையை பேணிக்கொண்டு இந்த மகாவலி திட்டத்தை நிறைவேற்றுவது என்கின்ற ஒரு தெளிவான திட்டத்தை 5 வருடங்களில் நிறைவேற்றுவதாக தீர்மானித்து காடுகளை ஒரேடியாக அழித்துவிட்டு மீள உருவாக்காமல் தடுமாறி போன போது சூழல் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாயினது. எனவே ஒரு பக்கம் சாதனையாக இருக்கலாம், மற்ற பக்கத்து சூழலில் மிகப்பெரிய சவாலை இலங்கை எதிர்கொண்டது, மிகப்பெரிய வெள்ள நர்த்தத்தை எதிர்கொண்டது, மிகப்பெரிய வறட்சியை எதிர்கொண்டது. எனவே இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். கடந்த காலத்து அனுபவங்களின் ஒவ்வொரு விடயங்களையும் பார்க்க வேண்டும். கடந்த காலத்தில் நாங்கள் செய்த தவறுகளை வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டு அந்த தவறுகளை எவ்வாறு தாண்டி போவது, இந்த முறை அப்படியான விடயங்கள் நடக்கக்கூடாது என்பதில் எவ்வாறு கவனமாக இருப்பது என்பதை பார்க்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய அரசியல் குறுகிய நோக்கங்களுக்காக திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிப்பதும் அந்த திட்டங்கள் ஊடாக மக்களுக்கிடையே பல்வேறு முரண்பாடுகளை உருவாக்குவதுமான எந்த விடயங்களுக்கும் வாய்ப்புகள் கொடுக்க கூடாது. எனவே இது இன்று முதன்மையாக இருக்கின்றது. எங்களுடைய பணித்துறை ஆட்சி அளவுக்கு மீறி விரிவடைந்து பெருத்துள்ளது. எனவே போதிய ஆள்பலம் இருக்கின்றது. அந்த ஆள்பலம் மிகவும் தேக்க நிலை அடைந்துள்ளது. அவர்களை மிக துரிதப்படுத்தப்பட்ட வினைத்திறனுள்ள ஆளணியாக மாற்ற வேண்டி இருக்கின்றது. மிகப்பெரிய இயக்கமாக மாற்ற வேண்டி இருக்கின்றது. மூவ்மெண்ட், அவர்களை இயக்கமாகி இந்த நாட்டை எவ்வாறு கட்டி எழுப்புவது. இந்த அனர்த்தம் ஒரு துயரமான விடயமாக இருந்தாலும் கூட இந்த அனர்த்தத்துக்கூடாக மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள ஒரு பரிதாப உணர்வும் இயற்கை மேல் ஏற்பட்டுள்ள பயமும் தங்களிடம் தாங்கள் கொண்டு இவ்வளவு காலம் இந்த உறுதியான சில அரசியல் நிலைப்பாடுகள் மாறுகின்ற ஒரு தளர்வு நிலையும் ஏற்பட்டிருக்கின்றது. இதனை எவ்வாறு சரியாக இந்த நாட்டின் அமைதிக்காகவும் சுபீட்சத்துக்காகவும் இந்த நாட்டில் வாழுகின்ற பல்தேசிய இனங்களுடைய செழுமைக்காகவும் ஒருங்கிணைந்த வாழ்வுக்காகவும் நாங்கள் பயன்படுத்த போகின்றோம் என்பது முதன்மையானது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இந்த பல்தேசிய இனங்களையும் ஏதோ ஒரு வகையில் கலைந்து காணாமல் போக செய்யலாம் என்று சொல்லுகின்ற நிகழ்ச்சி திட்டம் எண்ணம் கொண்டவர்களும் இருக்கின்றார்கள் நிரம்ப பேர். அவர்கள் இந்த வாய்ப்புகளை கையில் எடுக்க துவங்குவார்கள். எனவே இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே வேளையில் இந்த அரசாங்கம் தருகின்ற நிவாரணங்களை எப்படியோ நாங்கள் வாழுகின்ற பிரதேச மக்களுக்கு கூடிய அளவில் பெற்றுக் கொடுக்கலாம் என்பதற்காக தங்களுடைய காரணங்களை எல்லாம் சொல்லி இந்த நிவாரண பட்டியலை விரிவாக்குகின்ற பொதுநலவாளர்களும் இருக்கலாம், சுயநலவாளர்களும்
கொலையாளர்களும் இருக்கலாம், திருடர்களும் இருக்கலாம். இங்கே எதற்கும் அனுமதிக்க கூடாது. எந்த விதமான விடயங்கள் என்றாலும் கூட தெளிவாக வரையறுத்து சுற்றறிக்கைகளை உருவாக்கி நியமங்களையும் தகுதி விதிகளையும் உருவாக்கி அந்த விதிகள் ஊடாகத்தான் அவைகளை கையாள வேண்டும். நான் இதை நினைத்து செய்தேன், அதை நினைத்து செய்தேன், நல்ல நோக்கத்தோடு செய்தேன் என்று சொல்லி செய்ய முடியாது. தேன் எடுத்தவன் நக்காமலா விடுவான் என்று சொல்லி நாங்கள் எல்லாம் சிக்கப்பட வேண்டி வரும். எனவே இந்த இடத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். கடந்த காலத்தில் இந்த நாட்டில் 2 பெரிய நிதியியல் உருவாக்கப்பட்டன. வடக்கு கிழக்கு புனர்வாழ்விந்தியம், ஆழிப்பேரலைக்கு பின்னலான அபிவிருத்தி கட்டமைப்பு. இந்த 2ம் சிதைந்து போனதற்கு முதன்மையான காரணமாயிருந்தவர்கள் இன்றைய ஆட்சியாளர்கள். அவர்களுக்கு இப்பொழுது விளங்கும் இந்த தேசத்திற்கான ஒரு பொது நிதியத்தை, பொது கட்டமைப்பை உருவாக்குவதிலும் நடைமுறைப்படுத்துவது என்பது எவ்வளவு ஒரு இலகுவான காரியம் அல்ல என்பது. அது வெறும் அறிக்கைகளாக மட்டும் இருக்க முடியாது, வெறும் சட்டங்களாக இருக்க முடியாது, வெறும் திணைக்களங்களுடைய அமலாக்கல் வரையறைக்குள் கூட இருக்க முடியாது. அவற்றை எல்லாம் தாண்டி செய்ய வேண்டி இருக்கின்றது. இதற்கான ஒரு சிறப்பான அணுகுமுறை ஒன்று தேவை. அதற்கு அவர்கள் இதையெல்லாம் புரிந்து கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தாங்கள் என்ற மமதையோடு அவர்கள் செயற்படுவார்களே ஆனால் அது சிக்கலாகவே முடியும். எனவே நாங்கள் நினைக்கின்ற நிதானமாக நாங்கள் எல்லோரும் இந்த விடயத்தில் அணுக வேண்டும். ஒவ்வொரு மக்களும் வாழுகின்ற அவர்களோட தேசத்தையும் சமூகத்தையும் பிராந்தியத்தையும் மீட்டெடுப்பது எங்களுக்கு முக்கியமானது. இந்த இடத்தில் எங்களுடைய முன்னுரிமைகளை எப்படி மாற்றி அமைக்க போகின்றோம் என்பது எங்களுக்கு முதன்மையானது. இவ்வளவு இயற்கை அனர்த்தம் நடந்து மக்கள் துயரிலும் வெள்ளத்திலும் ஓடிக்கொண்டிருக்கும் போதே இந்த சமூக விரோதிகளுடைய வன் செயல்களும் கொலைகளும் வாழ்வெட்டுகளும் நடந்து கொண்டுதானே இருக்கின்றன. இவர்கள் இந்த மனிதர்களா? இவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள்? இந்த சமூகத்தில் தான் இருக்கின்றார்கள். இவர்களை நாங்கள் கண்டறிந்து சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு நாங்கள் முன்வர மாட்டோமா? எங்கள் சொந்த சமூகத்தில் தான் இவர்கள் போகின்றார்கள் வாழேந்தி கொண்டு. குற்றம் செய்துவிட்டு மீண்டும் சமூகத்துக்குள்ளும் குடும்பத்துக்குள்ளும் வந்து ஒழிக்கின்றார்கள். இவை முற்றாக நிறுத்தப்பட வேண்டும். இது சமூகத்தின் பொறுப்பு. இதை வெறுமனே காவல்துறையின் பொறுப்பாகவோ சட்டத்தின் பொறுப்பாகவோ அரசாங்கத்தின் பொறுப்பாகவோ நாங்கள் சொல்ல முடியாது. எங்கள் பிரதேசத்தை, எங்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் சட்டவிரோதமான சமூக விரோத செயல்களில் ஈடுபடும் போது அதனுடைய முதன்மை பொறுப்பாளிகள் நாங்கள் தான். அதனை நாங்கள் எல்லோரும் பகிரங்கமாக ஒத்துக்கொள்ள வேண்டும். இந்த அனைத்து சமூக வன்முறைகளும் உடனடியாக நிறுத்தப்பட்டு இதற்கு காரணமானவர்கள் சட்டத்தின் முன் கொண்டு வரப்பட வேண்டும். எனவே எங்களிடம் பாரிய கடமைகள் இருக்கின்றன. சமூக தலைவர்களிடம் கடமைகள் இருக்கின்றன. கல்வி கற்றவர்களிடம் கடமைகள் இருக்கின்றன. அரசாங்க உத்தியோகத்தர்கள் தங்களுடைய கடமை நேரங்களுக்கும் வளமையான கடமை பட்டியலுக்கும் அப்பால் முழு நேரத்தோடு சமூகத்திற்காகவும் நாட்டுக்காகவும் உழைக்க வேண்டிய ஒரு அர்ப்பணிக்க வேண்டிய மிக முதன்மையான நேரத்தில் இருக்கின்றோம். யாருமே உங்களுடைய குடுமையை பிடித்து இழுத்துக்கொண்டே வேலையை செய்ய என்று சொல்ற அளவுக்கு நீங்கள் தரங்கெட்டு போக வேண்டாம். எனவே இதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோளாக இருக்கின்றது.